இப்போ பாலாலயத்தில் விசேட பூஜைகள் நடந்து அதில் ஒரு ரெனோவேஷன் மாதிரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறதாக முடிவு எடுத்திருக்கோம். அந்த இதெல்லாம் பூஜை இப்போ ஹோம வேள்வி நடந்துட்டுருக்கு. பாலாலயம் என்பது என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஆலயத்தை நிர்மாணிக்கும் பொழுது உங்களுக்கு நேரமாகும். 2-3 வருஷங்கள் ஆகலாம். நிலத்தை வைத்து கொண்டு அது பண்ணுறது எல்லாமே. 1994 இந்த பாலாலயம் உருவாக்கப்பட்டது. 12 சித்தர்கள் எல்லா தேவதைகளையும் வந்து பாலாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணி முறைப்படி பூஜை பண்ணி சக்தியை ஊட்டி. ஏன்னா பாலாலயத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா அங்கே சக்தியை நம்ம ஊட்டுறோம் தேவதைகளுக்கு. அந்த சக்தியை ஊட்டி அந்த மூலாலயம் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு பெரிய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு அங்கே எல்லாம் சிலைகள் எல்லாம் இந்த மூர்த்தியெல்லாம் சிலையை சொல்லக்கூடாது, மூர்த்தியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணின அப்புறம் இங்கே நம்ம சக்தியை ஊட்டுறோம் பூஜை பண்ணி. அந்த சக்தியை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எல்லா தேவதைகளும் இங்கிருந்து தான் கலசங்களாக கொண்டு போய் அங்கே அதான் கலாகர்ஷணம்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போயிட்டு அந்த சக்திக்கு நம்ம உயிரை கொடுத்து அந்த உயிரோட்டத்தை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு பெரிய ஆலயம் இருந்தாலும் நிர்மாணிக்கணும் இந்த பாலாலயம் வைத்து பண்ணுவது மிக சிறப்பானது. அது நம்மளோட ஆகம விதியோ இல்லை வைதிக விதிப்படியோ ஒரு ட்ரெடிஷனாகவே நடந்துட்டுருக்கு. இது ஒரு முன்னோடி என்று கூறலாம். மூலாலயத்துக்கு முன்னோடி அதான் பாலாலயம். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லோருக்கையும் வேண்டிக் கொள்கிறோம். பல பேர் கூடினால தேர் இழுக்க முடியுமாங்க. இப்போ ரத யாத்திரை அங்கே ரத யாத்திரை இழுக்கிறது எத்தனை பேருக்கு 1000 பேர் அப்படி தான் முடியும். அந்த மாதிரி தான் இந்த வேலைப்பாடு நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் தன்னால் இயன்ற உதவியை செய்து சிறப்பாக நடை வைக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி.